தைப்பொங்கல் நாளிலே சிட்னி பொங்கல் விழாவிலே மாலை நேரத்திலே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் தாயகம் தமிழ் ஒலிபரப்புச் சேவை வையகம் தழுவிய வான்வழி தோழன். நேர்கள் இணைந்திருப்பது வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையுடன். தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையில் இன்றைய காலச்சக்கரம் நிகழ்ச்சியில் சிட்னி தைப்பொங்கலை முன்னிட்டு தைப்பொங்கல் குழுவின் ஏற்பாட்டு குழுவினர் இங்கே எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். சிட்னி தைப்பொங்கல் பற்றிய விவரங்களையும் அதன் அத்தியாவசியத்தையும் விளங்கப்படுத்துவதற்கும் தெரிவிப்பதற்குமாக அந்த வகையில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளர் கணேஷ் அவர்களும் அதே நேரம் சிட்னி தமிழ் மன்றத்தின் சார்பில் முத்தரசு அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம். ஆம், இந்த பொங்கல் என்றாலே ஒரு தமிழர் திருவிழா, தமிழர் பெருநாள், உழவர் பெருநாள் என்று சொல்லி இது எல்லோருக்குமே ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு விடயம். அந்த வகையில் இந்த தைப்பொங்கல் நிகழ்வுகள் பெருமெடுப்பில் சிட்னியிலும் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் இந்த கருத்துருவாக்கம் அல்லது இந்த செய்ய வேண்டிய தேவைப்பாடு எவ்வாறு உருவானது அல்லது ஏன் அது செய்யப்பட வேண்டும் என்ற விவரங்கள் பற்றி சற்று கூறுங்கள். வணக்கம் சரியண்ணா. வணக்கம் தாயகம் நேயர்களே. இப்ப தமிழர் வாழ்வியலை எடுத்துக்கொண்டால் இப்ப தமிழர்களுக்கான ஒரு விழா என்று சொல்லி நாங்கள் எடுப்போமாக இருந்தால் எதுவித விமர்சனங்களும் அற்று தமிழர்கள் என்ற ஒரு தேசிய விழாவாக இப்ப தமிழர்கள் நாங்கள் ஒன்று கூடி அனைவரும் மதங்கள் கடந்து மொழியால் இணைந்து பல பன்னாட்டு தமிழர்கள் இணைந்து செய்யக்கூடிய ஒரு விழாவாக இந்த தைப்பொங்கல் இருக்கிறது. அப்ப இந்த விழாக்கள் என்றது ஒரு சமூகத்துக்கு ஏன் அவசியமானது என்றது நாங்கள் ஒரு சமூகத்துல நீண்ட காலமாக செயற்படுறவர்கள் என்ற வகையில இதனை ஒரு ஆலோசித்துத்தான், அதாவது எங்களுடைய தமிழர் என்ற வாழ்வியல்ல ஒரு விழாக்கள் என்றது ஒரு பிரிக்க முடியாத அங்கம். உடல் உளவள ஆரோக்கியத்துக்கு அது ஒரு அத்தியாவசியமானது. அடுத்தது நாங்கள் இப்ப ஒரு தமிழர்கள் எங்களுடைய அடையாளம், எங்களுடைய கலை, எங்களுடைய பண்பாடு என்று பார்ப்போமா இருந்தால் அதனை இந்த புலம்பெயர்ந்த தளம் என்றது இன்னொரு வித்தியாசமான தளம். இதுல எங்களுடைய இளைய சமூகத்துக்கு எப்படி எங்களுடைய அடையாளங்களை, எங்களுடைய கலைகளை, எங்களுடைய பண்பாடுகளை அவர்களும் கவரக்கூடிய விதத்துல எப்படி கடத்துவது என்றது ஒரு விடயமாக இருக்கிறது. அப்ப இந்த விடயத்தை உள்வாங்கி கொண்டு அப்ப எங்களுக்கான ஒரு விழாவை நாங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும். அப்ப தமிழர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கின்ற முக்கியமான முதன்மையான விழாவாக, அதாவது நாங்கள் மகிழ்ச்சியோடு குதூகலித்துக் கொண்டு நாங்கள் கொண்டாடக்கூடிய வகையில இருக்கிற விழாவாக இந்த தைப்பொங்கல் இருக்கிறது. அப்ப இந்த தைப்பொங்கலை நாங்கள் எப்படியாவது மக்களை இணைக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் கொண்டாட வேண்டும். அதனை நாங்கள் வேற வீடுகள்ல கொண்டாடுறதா ஒரு இயல்பான வளமை. அது எல்லா வீடுகள்லையும் பொங்கி கொண்டாடுவோம். ஆனா நாங்கள் ஒரு தாயக களம் என்றது, அது தமிழகம் என்றாலும் சரிதான், தமிழகம் என்றாலும் சரிதான், நாங்கள் பொங்கினம் என்று சொன்னால் அங்க பொங்கி குதூகலிக்கிற நேரம் பக்கத்து வீட்டிலையும் அந்த குதூகலிப்பு இருக்கு, எதிர் வீட்டிலையும் அந்த குதூகலிப்பு. அப்ப நாங்கள் எல்லாரும் ஒரு சுற்றம். அப்ப எங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் என்றது இயல்பாக. ஆனா இந்த புலம்பெயர்ந்த தளம் என்றது எங்கட பக்கத்து வீட்டுக்காரர் தமிழர் இல்ல, நாங்கள் ஒன்று சேர்வதற்கான ஒரு தளத்தை நாங்கள் உருவாக்கணும். அப்ப அதுக்கு இந்த ஒருங்கிணைந்த இந்த பொங்கல் விழாக்கள் என்றது அவசியம். அப்ப அந்த வகையில தான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிட்னிலையும் பல பொங்கல் விழாக்கள் நடக்குது, ஆஸ்திரேலியாவிலேயும் பல நகரங்கள்லையும் நடக்குது. அப்ப இந்த வகையில இப்ப நாங்கள் இந்த பொங்கல் விழாவை அந்த பொங்கல் நாளிலேயே செய்ய வேணும் என்று சொல்லி நாங்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதான் இப்ப ஒரு குறிப்பாக நான் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. நிச்சயமா. முத்தரசு, நீங்கள் கூறுங்கள். இந்த பொங்கல் இந்த மகிமை அல்லது பொங்கல் செய்யப்பட வேண்டியதன் தேவை, அது எவ்வாறு எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது அல்லது எவ்வாறு மற்றவர்களிடமிருந்து பிரித்து காட்டுகிறது போன்ற விடயங்களை நீங்கள் சொல்லலாம். ஆமா, மற்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப பொங்கல் பல்வேறு அமைப்புகள் இந்த பொங்கல் சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால டிசிசி ஏற்பாட்டுல ஒருங்கிணைந்த பொங்கல் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தது. சிட்னி தமிழ் மன்றமா நாங்க பார்த்தப்போ நாங்க தனியாவே ஒரு பொங்கல் பண்ணிட்டு இருந்தோம், அமைப்பு சார்பா பண்ணிட்டு இருந்தோம்.
அப்ப தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஒரு ஒற்றை பொங்கல் எல்லா அமைப்புகளையும் இணைச்சு செய்யுது அப்படிங்கிற ஒரு கேள்விப்பட்டுட்டு அவங்களோடைய நம்ம இணைஞ்சு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து சிட்னி தமிழ் மன்றம் நடத்தின பொங்கலை வந்து தவிர்த்துட்டு வரும் ஆண்டுகள்ல கடந்த 5 ஆண்டுகளா நாங்க வந்து அமைப்பு சார்பான பொங்கல் நடத்துறது இல்லை. அப்போ ஒருங்கிணைந்த பொங்கல் மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தியா வந்து இன்றைய தேவை இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து எல்லா அமைப்புகளையும் ஒருங்கிணைச்சு செய்யக்கூடிய அந்த ஒரு பாங்கை வந்து நாங்க வரவேற்று அந்த அமைப்போட சேர்ந்து நாங்க வந்து இணைஞ்சு செயல்பட்டு இருக்கோம். இதுல பொங்கல் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய தமிழர்களுடைய அடையாளம். அப்ப அந்த அடையாளம் வந்து தமிழ் அப்படிங்கறதுல இருந்துதான் வந்து நம்ம வருதுன்னு பாக்குறோம். அப்ப தமிழ் வந்து முத்தமிழ் அப்படின்னு பாக்குற இடத்துல இந்த ஒருங்கிணைந்த பொங்கல் அப்படிங்கிற அந்த ஒரு களம் வந்து நமக்கு இசைத்தமிழ் நாடகத்தமிழுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து அங்க கொடுக்கும். இங்க பல்வேறு தமிழ் பள்ளிகள் இருக்குது. ஆனா இந்த பண்பாட்டு தளங்கள்ல வந்துட்டு பள்ளிகள் வந்து பெரிய அளவுல ஊக்கப்படுத்துறது இல்ல. ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தக்கூடிய ஆண்டு விழாக்கள்ல பொங்கலை பத்தின ஒரு சிறிய குறிப்பு வந்து போற மாதிரிதான் இருக்கே. அப்ப அந்த பொங்கல்ங்கிற ஒரு ஒருங்கிணைந்த ஒரு தளத்துல நம்மளுடைய இசை, நம்மளுடைய தொன்மையான இசை கலைகள், தொன்மையான பண்பாட்டு மரபுகள், நம்மளுடைய பாரம்பரிய வாழ்வியல் முறை, நம்மளுடைய மெய்யியல் முறை எல்லாவற்றையுமே வந்துட்டு அங்க ஒரு ஷோகேஸ் பண்ணக்கூடிய காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு இடமா அதுல பாக்குறோம். அதுல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய இசைக்கருவிகள், நிறைய வந்து பண்பாட்டு தளத்துக்கான கூறுகள் எல்லாத்தையுமே நாங்க வந்து காட்சிப்படுத்துறோம். உதாரணத்துக்கு பிள்ளைகளுக்கு வந்துட்டு இன்னைக்கு நம்ம வாழ்வியல அன்றாடம் நம்ம இளமையில வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்துட்டு இன்னைக்கு நமக்கு தெரியாமலே போயிடுச்சு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அம்மின்னா தெரியாது, ஆட்டுக்கல்னா தெரியாது, உரல்னா தெரியாது, உலக்கை தெரியாது. அப்ப நம்மளுடைய உடுப்பு என்ன, தமிழருடைய உடுப்பு என்னங்கிறது தெரியாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழர் உடைன்னு சொல்லிட்டு குர்தா பைஜாமா ஷால் போட்டு அது உண்மையிலேயே நம்மளுடைய அடையாளம் இல்ல. அப்ப அதை நம்ம காட்சிப்படுத்துறதுக்காக இந்த பொருட்கள் எல்லாம் எப்படி வந்து அன்றாட பயன்பாட்டுல இருந்தது, இன்னைக்கு வந்து மின்சாரம் இல்லைன்னா எப்படி வாழ்றது, இன்னைக்கு வந்துட்டு மிக்சி கிரைண்டர் இல்லைன்னா எப்படி வந்து இயந்திரம் இல்லாம நம்ம வந்து மாவு அரைக்கிறது, இந்த மாதிரியான பண்பாட்டு விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம காட்சிப்படுத்தக்கூடிய இடமா வந்து அங்க பாக்குறோம். அப்ப அங்க வந்து நம்ம காட்சிப்படுத்தும் போது வளரும் பிள்ளைகளுக்கு அப்போ பூசணிக்காய் வந்து மரத்துல காய்க்கல, கொடியில தான் காய்க்கல. அப்ப பூசணிக்காய் வந்து ஒரு கூறா நம்ம வந்து அந்த பொங்கலை நம்ம வைக்கணும். பனங்கிழங்கு எங்க இருந்து வருது, தரையில இருந்து வருது. ஆனா பனை வந்து உயரமா இருக்கு. எப்படி அதுக்கு என்ன தொடர்பு? பிள்ளைகளுக்கு வந்து சின்ன சின்ன எளிய விளக்கங்களை கொடுக்கறதுக்கான காட்சிப்படுத்தக்கூடிய இடமாவும் இருக்கு. அப்ப பொங்கல் அன்னைக்கு சில பண்பாட்டு சம்பந்தம் நம்மளுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட இணைந்த ஒருங்கிணைந்த வாழ்வியல் முறையில மாடுகள் நம்ம கூட எப்படி பயணிக்குது, அதோட பங்கு என்ன, இது எல்லாமே காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு களமா வந்து நம்ம பொங்கல் காலத்தை வந்து நாங்க வந்து அதை கடந்த ஒரு 5 ஆண்டுகளை நாங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு வரோம். நிச்சயமா. அதாவது தமிழன் வாழ்வியல் எவ்வாறு அமைந்திருந்தது, இதோடு பின்னி பிணைந்திருந்தது, அதற்கான காரணங்கள் என்ன போன்ற விடயங்களை காட்சிப்படுத்தவும், அதே நேரம் சிதறுண்டு வாழும் மக்களை ஒருங்கிணைத்து அந்த தாயக உணர்வை ஏற்படுத்தவும், ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த பொங்கலை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் இல்லையா? நிச்சயம் உண்மை. குறிப்பா சொல்லக்கூடிய விடயம் என்றால் தமிழர்களுக்கான ஒரு விழான்றதை அடையாளப்படுத்துறதுல எங்களுக்கு இப்ப ஒரு நாடட்ட இனமாக இருக்கிறோம். அப்ப நாங்கள் ஒரு திகதிய சொல்லி இதுதான் எங்களுடைய தேசிய தினம் சொல்றதுக்கு அனைத்து தமிழர்களும் இணைந்து சொல்லக்கூடியதாக ஒரு அரச கட்டமைப்பும் உங்கள்கிட்ட இல்ல. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த கூட்டமாகவும் நாங்கள் இல்லை. அப்ப எங்கள்கிட்ட இருக்கிறத நாங்கள் சரியான முறையில பயன்படுத்தணும். அப்ப குறிப்பாக இதை நான் இப்ப தைப்பொங்கலை பற்றி சொல்லணும்னா 2008ஆம் ஆண்டு எங்களுடைய தேசிய தலைமையால சொல்லப்பட்டது தமிழர்களுடைய தேசிய புத்தாண்டு தைப்பொங்கல். ஆனால் அதை தொடர்ந்து வந்த ஒரு பெரிய பேரழிவு எங்களுக்கு அதை தொடர்ந்து முன்னகட்ட முடியாமல் போயிட்டு. அப்ப அதற்கு பிந்திய காலத்துல இப்ப நாங்கள் ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் தொடர்பான ஒரு தூண்டுதல் இருக்கு, பாரம்பரிய இந்த விழாக்கள், இதுகள் ஊடாக எங்களுடைய அந்த தமிழர் அடையாளம் என்றதை நாங்கள் அதை கட்டமைச்சு கொண்டு போறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறது, இலகுவாக அமைகிறது. அந்த வகையில் இப்ப தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகள் என்ற ரீதியில் என்னென்ன விளையாட்டுகள் நீங்கள் இங்கே அறிமுகப்படுத்த இருக்கிறீர்கள், அதே நேரம் தமிழற்ற வாழ்வியலை பிரதிநிதித்துவப்படுத்தும் அல்லது காட்சிப்படுத்தும் முறையாக என்னென்ன விடயங்களை கொண்டு வருகிறீர்கள்? முக்கியமா இந்த சிட்னி பொங்கல் விழா, இந்த தைப்பொங்கல் நாளிலேயே நாங்கள் அதை செய்கிறோம். அப்ப அது ஒரு மாலை நேரத்துல நாங்கள் அதை செலக்ட் பண்ணி நம்ம என்னன்னு சொன்னால் காலமையில பொங்க வேணும் பாரம்பரிய முறை வந்து எங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் இருக்கு. அப்ப அவையல் பொங்கலாம், அதே நேரத்துல வேலைக்கு போகணும்ன்றது ஒரு கட்டாயமாக. அப்ப அதை கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வரலாம். அதே நேரத்துல இது வந்து பாடசாலை
விடுமுறை காலம். ஆமா அப்ப வீட்டுல பிள்ளைகள் நிற்பினார். பிள்ளைகள் அப்ப அவைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கான ஒரு அம்சமாகவும் அமையும். அப்ப பின்னேரம் வாங்கும் நல்ல ஒரு மாலை நேர பொழுது. ஏன்னா இங்க வெயில் காலம், இந்த கடும் வெயில்ல காலமேலேயே சில வேளையில அவைகளுக்கு ஒரு சிக்கலாக இருக்கலாம், சில வேளையில கடும் மழையாகவும் இருக்கலாம். ஆனா கூடுதலாக வெயில் இருக்கு. அப்ப நீங்க மாலை நேரம் வாங்கும், வந்தா பொங்கலாம், பொங்கிட்டு விளையாடலாம். விளையாடி நீங்கள் சந்தோஷமாக அனைவரையும் சந்திக்கிற ஒரு நிகழ்வாக இது இருக்கும் என்று நாங்க சொல்றோம். இதுல ஏராளமான போட்டிகளை நாங்க ஒழுங்கு செய்திருக்கோம். பொங்கல்ல நீங்க பங்கு பெற்றி பொங்க போறீங்கன்னு சொன்னா நீங்கள் ஒரு தமிழர் பாரம்பரிய உடைகளோட வந்து நீங்க பொங்குறது. அப்ப அதுல நீங்க அந்த பொங்குற முறை, அந்த கோலங்களை போட்டிருக்கிற முறைகள், அந்த பொங்கல் பானை வச்சிருக்கிற முறை, நீங்க குடும்பமாக வந்திருக்கிறீர்களா? சரிதான். இப்ப நீங்கள் தாய் தகப்பன் பிள்ளை, சில நீங்க பேர பிள்ளையும் கூட்டிக் கொண்டு அப்ப அது மேலதிக புள்ளிய கொடுக்கும். அதே மாதிரி இப்ப இளையோருக்கு யூனிவர்சிட்டியில படித்துக் கொண்டிருக்கிறாங்க, அவைகளுக்கு பொங்குற முறைகள் தெரியாது. அப்ப அவையெல்லாம் இதன்றதுக்கு சில ஒரு மூத்த ஒரு குடிமக்கள் வந்து அதை உதவி செய்து அதை நாங்கள் ஒரு வித்தியாசமா பார்ப்போம். அப்ப அவைகளுக்கு ஒரு பரிசை கொடுக்குறாங்க இருக்கிறோம். அப்ப அந்த விதமாக தைப்பொங்கல் ஒரு கோல போட்டி இருக்கு. கோல போட்டியில விசேடமாக பங்கு பெற்றி அதுல இளையோர் தொடக்கம் பெரியாக்கள் மட்டும் போட்டி போட்டு கொண்டு நிற்பினோம். சின்ன பிள்ளை இருந்தாலும் நாங்கள் அதுல பங்கு பெற்று நிற்பினோம். அடுத்த உரி அடித்தல் என்று சொன்னால் ஜல்லிக்கட்டு மாதிரி தான் நீங்க நிற்பினோம். லைன்ல எனக்குத்தான் போட்டி போட்டு கொண்டு ஆண்கள் பெண்கள் இல்லாமல். அப்ப அதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு போட்டிகளா இருக்கு. ஆகாஷ் சிறியவர்களுக்கு நாங்கள் விலங்கு பண்ண அனிமல் ஃபார்ம் என்று சொல்றோம். அப்ப அதை நாங்க கொண்டு வரோம். அதே மாதிரி நாங்கள் இப்ப அந்த சின்ன குதிரையால் ஏறி போகக்கூடிய மாதிரி சில சவாரிகளை ஏற்பாடு செய்திருக்கோம். அதே மாதிரி அவைகளுக்கு சின்ன ஓட்ட போட்டிகள் மாதிரி வச்சு பரிசுகள் கொடுக்குற மாதிரி சின்ன ஆக்களுக்குரிய நிகழ்வுகள் இருக்கு. அதே மாதிரி இப்ப பெரியாக்கள் என்று சொன்னால் அவைகள் கிளித்தட்டு கபடி விளையாடக்கூடிய வகையில வந்து அவைகள் ஒரு விளையாட்டு உடுப்பு மாதிரி போட்டு 2 அணியாக ஆண்கள் பெண்கள் விளையாடுவீங்க. அப்ப அதுக்கு ஒரு டைம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதை விட முக்கியமாக வந்து இப்ப முத்தரசன் சொன்ன மாதிரி இந்த முத்தமிழ் சரிதானே, இப்ப எங்கட இசை நாடகம் இதுக்கான ஒரு தளம். அப்ப அதுக்கு வந்து ஏராளமான இப்ப ஓரளவுக்கு இப்ப நான் பொங்கல் நடனம் செய்கிறார்களே 100க்கும் மேற்பட்ட ஆக்கள் வந்து ஒரு 5-6 அணியாக அதுக்கான வேலை திட்டத்துல அவைகள் பயிற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கோம். அது மாதிரி பொங்கல் பாடல்கள், இஸ்லாமிய பாடல்கள். அப்ப நாங்கள் இதை வந்து 1 மணிக்கு துவங்கி பின்னேரம் 7 மணிக்கு நாங்கள் முடிக்கணும் நினைப்பா 8 மணி ஆகும். அந்த அவ்வளவு நேரமும் அதாவது ஒரு முழுமையான தொடர்ச்சியா ஒரு முழு நாளுக்குரிய நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அதாவது நீங்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு வந்தால் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு நேரத்தை செலவழிச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் இங்க கொண்டாடல உங்களுக்கு ஒரு அழைப்பிதழ போட்டு இப்பதான் எல்லாரும் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல அம்மா நான் இங்க பொங்கல் விழாவ பிள்ளையோட கொண்டாடி கொண்டிருக்கேன், அங்க நான் தாயத்துல இருக்க அம்மா அது காட்டலாம். அது ஒரு 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 நல்ல உணர்வா இருக்கு. நான் இங்க இருந்து கொள் பண்ணி அம்மா அங்க பொங்குறீங்களான்னு அம்மாவுக்கு தெரியாது, நான் இங்க என்ன செய்யணும் சரிதானே. அப்ப எல்லாருமே இணைஞ்சு அப்ப நாங்க சொல்லலாம். இப்ப நாங்கள் மாவீரர் நாள் அந்த ஒரு தேசிய நினைவு தினங்களை நாங்கள் எப்படி அதே நாள்ல செய்கிறோமோ அதே முக்கியத்துவத்தை கொடுத்து இது பொங்கல் நாள் தான். ஆனா நாங்க விடுமுறை எடுத்தோம் இல்லாட்டி கொஞ்சம் ஒரு அரை நாள் இது எடுத்தோம் அதை வந்து ஒரு சிறப்பா செய்கிறோம். ஏன்னா இதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறோம் அண்டா. அப்ப நாங்கள் அந்த முக்கியத்துவம் கொடுத்தா தான் அந்த தமிழர் என்ற அடையாளம் அங்க நிற்கும். இல்லைன்னு சொன்னா அது கரைஞ்சு போகும் சரிதானே. அப்ப அந்த விடயத்துல நாங்கள் ஒரு கனதியான நிகழ்வுகளை உள்வாங்கி இருக்கிறோம் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமா நல்ல ஒரு சிந்தனை ஓட்டம். நிச்சயமாக நாம் அதாவது புலம்பெயர் தேசங்களிலே சிதறுண்டிருக்கும் மக்களுக்கு ஒரு அவர்களது அதாவது ஆசுவாசப்படுத்துவதற்கு அவர்களது மனநிலையை ஆசுவாசப்படுத்துவதற்கும் எம்மோடு சேர்ந்து பயணிப்பதற்கும் அவர்கள் மீண்டும் தாம் தமிழர் என்ற ஒரு உணர்வையும் ஒரு பலத்தையும் ஏற்படுத்துவதற்குமாக இந்த பொங்கல் வழி சமைக்கிறது, வழிவகுக்கிறது. அந்த வகையில் ஏற்பாட்டு குழுவுக்கு தாயகம் ஒலிபரப்பு சேவையின் சார்பில் நன்றிகள். அதே நேரம் எவ்வாறான தயார்படுத்தலோடு வர வேண்டும், யார் பொங்குகிறார்கள், இந்த நிகழ்வுகளில் பங்கு பெற்றுவது என்று சொன்னால் யாரோடு தொடர்பு கொள்ள வேண்டும், என்னென்ன செய்து கொள்ளலாம், எனக்கு ஆர்வமாக இருக்கிறது என்று ஒருவர் வந்தால் அவர் எந்த வகையில் இந்த பொங்கல் நிகழ்ச்சிகளில் தங்களை உள்வாங்கிக் கொள்ளலாம்? அந்த விடயத்துக்கு நாங்க போவோமே. அந்த இதுல இன்னொரு விடயத்தை விடயத்தை சொல்றது என்னன்னா, நாங்க இந்த புலம்பெயர் தளத்துல இருக்கிறோம். இப்ப இதுல வந்து
கூடுதலான ஒரு குடும்பங்கள்ன்றது வந்து இப்ப இந்த பிள்ளைகள் இருக்கணும், இந்த மனைவி இருக்கணும், எனக்கு உதாரணமா எடுத்துக்கிட்டா அப்படி இருக்கணும். இப்ப சில குடும்பங்களை பாத்தீங்கன்னா அவன் பேரன் பேத்தி எல்லாம் இங்க இருக்கணும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட அவன் உறவினர் சுற்றமும் இங்க இருக்கணும். பெரும்பாலான நாட்கள் இருப்பீங்க. ஆனா இதை விட இன்னொரு பகுதி இருக்குது, தனிமையாக தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் தாயத்தில் சரிதானே இல்லை என்று சொன்னால் தனக்கு ஒரு எதிர்காலம்ன்றது என்னென்ற நாங்கள் இந்த தனிமையில வாழ்ற தமிழர்கள் இந்த ஒரு பிரச்சனை என்றது உளவியல் பிரச்சனை என்றது ஒரு வித்தியாசமானது உண்மை. அப்ப இதை வந்து இப்ப இந்த ஆட்சிக்கு வந்துள்ள அரசாங்கம் பல தீர்வுகளை கண்டிருக்கிற போதும் இன்னும் இந்த தனிமையில இன்றைக்கும் நாங்கள் இந்த பெண்டிகள் பார்க்க சொன்னால் அங்க ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் தனிமையில இருக்கிற நிலை ஒன்று இருக்கு. அப்ப ஒரு சமூகமாக ஒரு சமூக தலைவர்கள் என்று நாங்கள் பார்த்த மாட்டோம். நாங்கள் இதுக்கு என்ன தீர்வு காண போறோம் சரிதானே? அதாவது பிரிஞ்சிருக்கிறார்கள், தனிமையில இருக்கிறவர்கள் எப்படி நாங்கள் அவையில வாங்குவோம், நாங்கள் அரவணைத்து கொண்டு செல்ல போவோம், எல்லாரும் வாங்குவோம். இன்னைக்கு பொங்கல் நாள் நாங்க எல்லாரும் சேர்ந்து பொங்குவோம் சரிதான். இப்ப குடும்ப உணர்வோட நீங்கள் யார் வந்தாலும் பொங்கலாம் சரிதானே? அப்ப அப்படியான ஒரு நிலையை ஏற்படுத்துறதன் ஊடாக நாங்கள் இந்த அரவணைத்து போகிற ஒரு தன்மையையும் இதுக்குள்ள கொண்டு வரோம். அது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வா இருக்கு. ஏன்னா இல்லையா பொங்கல் என்றால் அது எனக்கு எங்க பொங்கல் என்றால் சரிதான். இப்ப ஒரு வீதியில தனிமையில இருந்து யோசிச்சு கொண்டு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட தைப்பொங்கல் எப்படி போகுதுன்னு கேட்டா என்ன சொல்லலாம், ஒரு கவலையான அப்ப அவர்களுக்கு நாங்கள் நீங்கள் வேற இல்ல, சில இதனால பிரிஞ்சிருந்தாலும் நாங்கள் எல்லாரும் ஒரே சுத்தம், யாதும் ஊரே யாவரும் கேளு சரிதானே? ஆனா அந்த அரவணைச்சு போற அந்த தன்மையை நாங்கள் இதுக்குள்ளால கொண்டு வரோம். அப்ப எங்களுக்கு இந்த நிகழ்வுல பங்கு பெற்றோம் சொன்னால் இப்ப எங்களோட நீங்க பேஸ்புக்ல போனா சிட்னி பொங்கல் என்று டைப் பண்ணினா சிட்னி பொங்கல் பேஸ்புக் வரும். அதுல எங்களுடைய இணையதளத்தின் விவரங்கள் இருக்குது. அதுல போம நீங்கள் போனீங்கன்னா அதுல என்னென்ன நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெற்ற போறீங்க, அதாவது ஒரு கலை நிகழ்ச்சியில பங்கு பெற்ற போறீங்களா, இல்லைன்னு சொன்னா ஒரு தன்னார்வலரா பங்கு பெற்ற போறீங்களா, இல்லாட்டி நீங்க பொங்க போறீங்களா, இல்லைன்னா நீங்கள் அங்க இருக்கிற ஒரு ஸ்டால் வச்சு நீங்கள் தகவலை வழங்க போறீங்க, இல்லைன்னு சொன்னால ஏதாவது விற்பனை பண்றதை நீங்க விற்க போறீங்க, நீங்க அதை டிக் பண்ணி விடலாம். அடுத்தது இப்ப இன்னொரு விடயமாக நாங்க செய்கிற உயர்தர மாணவர்கள் தமிழ் பரீட்சை எடுத்திருக்கிறோம். சிட்னியில வந்து 63 பேர் இந்த ஆண்டு பரீட்சைக்கு தோற்றி இருக்கிறார்கள். அப்ப எங்களுக்கு இங்க வெற்றி தோல்வி என்றது அல்ல, 63 பிள்ளைகளும் அவருடைய பெற்றோர்கள் அந்த ஒத்துழைப்பு தமிழ் பள்ளிக்கூடம் போய் அதுக்காக தங்களுடைய வருடத்தை செலவழித்து அதான் அவையில நாங்கள் தட்டி விடுறோம். நீங்கள் படித்தது நல்ல விஷயம், அவைகளுக்கு ஒரு பரிசளிப்பு விருதுகள் என்று வழங்கியிருக்கோம். அவையில அதையும் பில்லப் பண்ணலாம் சரிதான். அதே மாதிரி இப்ப எங்களோட சமூகத்துல இருக்குது என்று சொன்னால் ஒரு இப்ப நீங்க கல்யாணம் கட்டினால் ஊர்ல இருந்தா என்ன நடக்கும், சந்தோஷமா இருக்கு. அப்ப நீங்கள் இங்க வந்து கட்டி போட்டு இப்பதான் ஸ்போர்ட்ஸ் பண்ணி உங்களோட வைப் எடுத்திருக்கீங்க, வீட்டுல தனியா இருப்பீங்க சரிதானே? இப்ப நீங்கள் வேலைக்கு போனாலும் பைக் தனியா இருக்கும், கொஞ்சம் வேலைக்கு போக கொஞ்சம் நாள். அப்ப நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் எல்லாரும் ஒன்று தலைப்பொங்கல் வாங்குவோம், உங்களுக்கு நாங்கள் பரிசு அளிச்சு உங்களை மேடையில உங்களையும் உள்வாங்குறோம். நீங்கள் தனியா இல்ல, நாங்கள் ஒரு சமூகமாக ஒரு இனமாக ஒரு சுற்றமாக தலைப்பொங்கல் தம்பதிகளை நாங்கள் வரவேற்கிறோம். முதல் பிள்ளை என்றது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் சரிதான். அதான் நாங்கள் சேர்ந்து கொண்டாடுறோம் சரிதான். அதே மாதிரி தமிழ்ல பேர் வச்ச பிள்ளைகள் என்று சொன்னா அவையில நாங்கள் நீங்க தமிழ்ல பேர் வச்சிருக்கீங்களா பெற்றோருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் நிச்சயமா, அந்த சந்தோஷத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளும் சரிதான். அப்ப அவைகளுக்கு ஒரு சிறப்பு பரிசு. இப்ப இது இளம் வாழ்க்கைன்ற இளம காலத்தில் இருக்கிறாங்க. இப்ப முதியாக்கள் இருக்கிற இன்னொரு பக்கத்துல 75 வயதுக்கு மேற்பட்டு தனிமையில கணவன் மனைவியாக வாழுவினா தனிமையில வாழும் சரிதான். அவைகளுக்கு இந்த பிள்ளைகள் இருப்பினா ஆனாலும் அந்த பிள்ளைகளோடயோ பேர பிள்ளைகளோடயோ சந்திச்சு கலைக்கக்கூடிய காலங்கள் சூழல்கள் இருக்காது. அவைக்கு ஒரு ஜுரிட்ல இருக்கு, வருஷத்துக்கு இருக்கா இல்லாட்டி மாதத்துக்கு இருக்கா வந்து சாப்பிடும் ஆட்டாலும் அது ஒட்டாது. அதெல்லாம் பெரிய ஒரு ப்ராசஸ் என்ன. அப்ப நாங்கள் இல்ல வாங்குவோம் வந்து இதை பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு, நீங்கள் உங்களோட நில்லுங்க. அவைகளையும் நாங்கள் வரவேற்கிறோம், மூத்த குட்டிகளை வரவேற்கிறோம். அப்படியான நிகழ்ச்சியிலையும் இதுக்குள்ள பதியலாம். அப்ப நாங்கள் என்னென்றால் இது ஒரு பொங்கல் என்றது இந்த சமூகமாக நாங்கள் ஒரு திருவிழாவாக சந்தோஷத்தோட எல்லாரும் சந்தோஷப்படுறோம். அப்ப அதுக்காகத்தான் நாங்கள் இதுல எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியில இதுல வந்து செயற்பட்டு கொண்டிருக்கிற செயற்பாட்டாளர்கள் எல்லாரும் அன்றைக்கு லீவா போட்டு உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு 10 நாள் தான் இங்க பப்ளிக் இதுல வந்து அப்படி பண்ணி போட்டு மாறாக்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியும் சில கம்பெனிகளை கொடுக்க மாட்டேங்க வேலையை
லீவு கொடுக்க மாட்டேன். அது முதலே கேட்க வேண்டும். அப்படி ஆனா அந்த டைமை போட்டு நீங்க காலமா அங்க பொங்கி கொண்டு நிக்காது இங்க அதுக்கான தயார்படுத்த செய்து நீங்க பின்னரம் வரைக்குள்ள ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை தாரதுக்காக நல்ல செயற்பாடு வேலை செய்து தன்னார்வ தொண்டர்களாக வேலை செய்து. அதான் நீங்கள் அந்த பேஸ்புக்ல எங்களுக்கான இணையதளம் இருக்குது. சிட்னி போக்கலண்ட் அடிச்சீங்கன்னா எங்கேயும் பெறும். அப்ப அதில் ஊடாக நீங்க பதிவு செய்யலாம். இல்லை என்று சொன்னால் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு செயற்பாட்டாளர்கள் உங்களுக்கு தெரியும், சிட்னி தமிழ் மன்ற செயற்பாட்டாளர்கள் தெரியும். அடுத்தது ஏனைய முக்கிய ஆக்கள் சொல்லக்கூடிய எல்லா விவரங்களும் இருக்குது. அடுத்தது இது முதலாவது நிகழ்வு நாங்கள் இப்ப தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறபடியா எல்லாருக்கும் தெரியும். அதே இடத்துலதான் செய்கிறோம். அப்ப அது இன்னும் இலகுவாக இருக்கும். அது என்ன மேரிலாண்ட்ஸ் பார்க்கன்னு சொல்றதா அல்லது அது கோல்ரைட் கார்டன் மேரிலாண்ட்ஸ் ரோட்ல இருக்கு என்ன? முத்தரசு நீங்கள் சொல்லுங்கள், இந்த பொங்கல் நிகழ்வு எவ்வாறு மற்ற சமூகத்தினால் உள்வாங்கப்பட்டிருக்கிறது அல்லது அதை மற்ற சமூகத்தினர் எவ்வாறு பார்க்கிறார்கள்? குறிப்பாக இந்த எமது அரசியல் தளத்தில் இது எவ்வளவு முக்கியத்துவத்தை பெறுகிறது? நிச்சயமாக இப்ப கடந்த ஆண்டு 2025 இந்த ஆண்டு தான் 2025 ஜனவரி பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த பொங்கலை வந்து நேஷனல் டே அறிவிச்சிருக்காரு. தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் அறிவிச்சிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். நிச்சயமா சமயத்துல இப்ப முன்னால ஆஸ்திரேலியா தமிழ் ஆர்ட்ஸ் சிட்னி தமிழ் மன்றம் இணைஞ்சு தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த்துக்கு நாங்க ஒரு 2021 ஒரு ஸ்டாம்ப் ஒண்ணு வெளியிட்டோம். அது வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்று அதுல தமிழர்களுடைய கூறுகளான பனைமரம், காளை மாடு, காங்கேயம் காளை, ஜல்லிக்கட்டு போராட்டம், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ளடக்கி நம்மளுடைய தேசிய மலர், செங்காந்தல் மலர், மரகதப்புறா, இந்த மாதிரியான கூறுகள் எல்லாம் போட்டு ஒரு ஸ்டாம்ப் அருமையான ஸ்டாம்ப் ஒண்ணு தயார் பண்ணி வச்சிருந்தோம். அதே சமயத்துல இப்ப கடந்த ஒரு 4 ஆண்டுகளாவே இப்ப நாங்க இங்க இருக்கக்கூடிய பழங்குடி தமிழர்கள், இங்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியன் அபாரிஜினல் மக்கள், இண்டிஜினஸ் பீப்புள், அவங்களையும் நாங்க வந்து தமிழர்களா தான் நாங்க பாக்குறோம். அதே சமயத்துல அவங்களுமே வந்துட்டு நம்மள தமிழர்களா இருக்கக்கூடிய இண்டிஜினஸ் கம்யூனிட்டியா அவங்களும் வந்து கடந்த 4 ஆண்டுகளா அங்கீகரிச்சு அவங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நாம போறோம், அமைப்பு சார்பாகவும் போறோம், தனிப்பட்ட முறையிலையும் வந்துட்டு போறோம். அவங்களும் வந்து நம்மளுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் வராங்க. ஒவ்வொரு பொங்கலுக்கும் அவங்களும் வந்து பொங்கல் வைக்கிறாங்க, நம்மளை சேர்ந்து பொங்கல் வைக்கிறாங்க, கோலம் போட்டு அவங்களே கோலம் போடுறாங்க, அவங்களே வந்து பொங்கல் வைக்கிறாங்க. ஒரு 2 முறை சொல்லிக் கொடுத்தா 3வது ஆண்டுல இருந்து அவங்களே இப்ப பொங்கல் வைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கும் நமக்கும் உள்ள உறவு, தொப்புள் கொடி உறவு, எப்படி உலகம் சார்ந்த தமிழர்கள் எல்லா இடத்துல இருக்கவங்களும் ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இப்ப தெரியுது. நல்லா 80,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மூத்த கொடி நம்மளும் தமிழ் தான் பேசுறோம் அப்படிங்கிற விஷயத்த இப்ப நாங்க பாக்குற இடத்துல எல்லாத்துலயும் நாங்க வந்து சொல்லிட்டு இருக்கோம். அவங்களும் அதை உள்வாங்கிக்கிட்டு நம்மள வந்து அரவணைச்சு போறாங்க, நம்ம கூட பயணிக்கிறாங்க. அப்ப அந்த வகையில பொங்கல் வந்து அவங்களும் வந்து வைக்கிறாங்க, கோலம் போடுறாங்க. நம்ம கூட வந்துட்டு இடக்கி அவங்களுடைய இசைக்கருவி டிஜிட்டல்னு சொல்றோம், அதோட உண்மையான பெயர் இடக்கி. இடக்கிங்கிறது தமிழ் பெயர். இந்த இடக்கிங்கிற சொல் நம்ம தொல்காப்பியத்துல இருக்குது. அப்போ இந்த மாதிரியான உறவுகள் எல்லாம் சொல்லும் போது அவங்க இடக்கி வாசிக்கும் போது இதெல்லாம் வந்து டிஜிட்டல்னு சொல்றது இல்ல, அவங்க இடக்கி வாசிக்கிறாங்க, நம்மளும் வந்துட்டு இடக்கின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட உறவுகளை வந்து நம்ம தொடர்ந்து அவங்களோட பயணிக்கிறோம். அதே சமயத்துல இப்ப மருத்துவ முகாம் போடுறாங்க. அங்க வந்துட்டு டாக்டர் மணிமேகலை அப்படிங்கிறவங்க மருத்துவ முகாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்ப நம்மளுடைய தமிழ் சமூகத்துல நம்ம வந்து ஒரு நமக்கான ஒரு வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம பெருசா பாக்குறது இல்ல. சுகர் தானே வந்தா பாத்துக்கலாம். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ப்ரீ ஸ்கிரீனிங் பண்ணி அங்கேயே மிஷின் சுகர் டெஸ்ட் எல்லாம் பண்ணி ரிப்போர்ட் உடனே கொடுக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி இப்ப அவங்களும் இந்த ஆண்டும் வர்றாங்க. அதே சமயத்துல இங்க இருக்கக்கூடிய பல்கலாச்சார துறையில இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் வர்றாங்க, நம்மளுடைய கவுன்சிலர்ஸ் வராங்க இருந்து. இந்த ஆண்டுல இருந்து நம்மளுடைய தமிழர் கவுன்சிலர் சுஜன் வருவாங்க, போன ஆண்டு வந்திருந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த அரசியல் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய அம்பி ஐயாவுடைய பேத்தி அவங்களும் வந்துட்டு எம்பியா இருக்காங்க. அப்ப அவங்களும் வந்துட்டு இப்ப தமிழ்ல கொடுத்திருக்கோம். அந்த மாதிரி நிறைய தமிழ் சார்ந்த தமிழ் ஆர்வலர்களுக்கும் வந்து அழைப்பு கொடுத்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய நியூ சவுத் வேல்ஸ் இது வந்து ஒரு உழவர் திருவிழா. அப்ப உழவர் திருவிழா அப்படிங்கும் போது இங்க இருக்கக்கூடிய நியூ சவுத் வேல்ஸ் ஃபார்மர்ஸ் யூனியன் அவங்களுக்கு அழைப்பு எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அறுவடை திருநாள்.
இது உழவர் திருநாள், தமிழர் திருநாள். அப்போ உழவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கும் வந்து இந்த செய்திகள் எல்லாம் போய் சேருது. அப்ப இதை வந்து ஒரு தமிழர்களுடைய கொண்டாட்டம் மட்டும் இல்லாம போன ஆண்டெல்லாம் பாத்தீங்கன்னா லெபனீஸ் சைட்ல இருந்து நிறைய கல்ஃப் சைட்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்ப நம்ம அங்க இது வந்து ஒரு ஓப்பன் கார்டன், ஒரு பார்க்குங்கிறதுனால இயல்பாவே அங்க வந்து மழை நேரத்துல வரக்கூடிய ஆட்களும் வந்து கலந்துகிட்டு நம்ம கூட சேர்ந்து பறை இசை வாசிக்கிறாங்க, நம்ம கூட சேர்ந்து வந்து இது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்மளுடைய பண்பாட்டு விஷயங்களை வந்து சொல்லும் போது அவங்களுக்கும் நமக்குமான உறவு வந்து வலுப்படுது. அப்ப இங்க இருக்கக்கூடிய மல்டி கல்ச்சரல் சொசைட்டில தமிழர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மற்ற நாடுகளுக்கு மேல உள்ள வெறுப்பு வந்து தமிழர்கள் மேல அந்த அளவுக்கு இல்ல. பாத்தீங்கன்னா இமிகிரன்ஸ் எல்லாம் வெளியில போங்கிற மாதிரியான போராட்டங்கள்லாம் இருக்கும்போது கூட மத்த இனத்தவர்கள் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சி நம்ம மேல பார்க்கலாம். நம்மள வந்து ஒரு சகோதரத்துவமா தான் நம்மளுடைய பார்வை இருக்குது அவங்க. அப்படி இருக்கும்போது இந்த மல்டி கல்ச்சரல் சொசைட்டி கூட இந்த பொங்கல் வந்து நிச்சயமா வந்து அவங்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவை வந்து வளர்க்கறதுக்கான ஊடகமாவும் வந்து செயல்பட்டு. நிச்சயமா. அதே நேரம் இந்த நிகழ்வுகளில் இப்ப நான் ஒவ்வொரு வருடம் வந்திருக்கிறேன். இருந்த போதிலும் மற்றவர்களுக்கு அறிய வேணும் என்றதுக்காக அந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எவ்வளவு மக்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள்? அதில் ஆண்டுதோறும் என்ன மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அதுக்கு பதிலளிக்க முதல்ல ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்ப போட்டிகள் என்றது போட்டிகள் வைக்கிறோம். அதே நேரத்துல இந்த முறை வந்து இந்த சித்திரை வரைகலைஞரை வருகிறோம். அப்ப அவ வந்து ஆக்களை பார்த்து படம் கீறுவா. அதே நேரத்துல சின்ன ஆக்களுக்கு சிறியவர்களுக்கும் வந்து அந்த படங்கள் கீறக்கார பொருட்களை கொடுத்து கீற வச்சு அதுல நாங்க ஒரு பரிசு கொடுக்குறோம். அப்ப அதே நேரத்துல வந்து இப்ப ஒரு தாயகமான நேயர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், எங்களுக்கு பரிசு இருக்குமான்னு. நாங்க ஏற்பாட்டாளர்களாக இப்ப என்ன மாதிரி யோசிச்சோம்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப தமிழர் வாழ்வியல்ல பொங்கல் என்றது வந்து ஒரு முக்கியமான விடயம். தைப்பொங்கல் என்றது ஒரு சிறப்பானது. ஆனால் தமிழர் வாழ்வியல்ல நாங்கள் இப்ப தென்னையில வந்து முதலாவது காய் காய்ச்சல் என்றால் ஒரு பொங்கல் உண்டு. ஆடு குட்டி போட்டதுன்னா அதுக்கு ஒரு பொங்கல் இருக்கு. மாடு கண்டு போட்டதுன்னா அதுக்கு ஒரு பொங்கல் இருக்கு. மாட்டு பொங்கல் இருக்கு. மாட்டு பொங்கல் ரொம்ப இருக்கு. அது மாதிரி இப்ப கிணறு கிண்டி கொண்டு போய் தண்ணி வரணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு பொங்கல் இருக்கு. கப்பலை திருத்தி நாங்க கடல்ல விடுவோம். விடைக்கும் ஒரு பொங்கல், திருத்தி விடைக்கு இன்னொரு பொங்கல். ஆமா, கடல்வாழ் மக்கள் அந்த தொழிலாளர் குடிமுறைக்குள்ள பொங்கல், வீடு குடிமுறை பொங்கல், அப்ப கல்லு முளைக்குள்ள பொங்கல். தமிழக வாழ்வியல் என்று பார்த்தா பொங்கல் என்றது நாங்கள் பிறந்த நாளுக்கு கேக் பண்ற மாதிரி. உண்மையில தமிழக வாழ்வியல்ல பொங்கல்ன்றது பொங்கல் தான். பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுறது எல்லாம் இடையிட்டு வந்தது. அதுக்கு ஒரு ஆங்கிலம். ஆனா அதுக்கு சமாந்திரமாக தமிழர் வாழ்வியல்ல இந்த இது இருந்து அப்ப இந்த தாயகமான நேரில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப உங்களுக்கு உங்களோட வாழ்வியல்ல நீங்கள் கண்ட இந்த புதுமையான பொங்கல் அதை வந்து நீங்கள் இதுல கருத்துக்களாகவோ அதை நீங்க எழுதுனீங்கள் என்று சொன்னால் அதுலயே ஒரு சரியான, அதாவது இப்ப நாங்கள் ஒரு 50 பேர் தகவலை போட்டா நாங்க ஒரு ஆளுக்கு தான் பரிசு கொடுக்கிறோம். அதான் இந்த தாயகம் வானொலி நிர்வாகம் வந்து எங்களுக்கு தெரியப்படுது. அவர்கள் இலங்கையிலும் இருக்கலாம், இந்தியாவிலே சர்வதேச ரீதியா இருக்கலாம், இங்க சிட்னிலையும் இருக்கலாம். அப்ப ஒரு ஆளுக்கு நாங்கள் அந்த சிறப்பு பரிசை பொங்கல் நாளில வழங்கி வைக்கிறதுக்கு இருக்கிறோம். சரிதானே? அப்ப அந்த ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டு நீங்க கேட்ட கேள்விக்கு நீங்கள் அதுல அந்த பொங்கல்ல வேற பொங்கல் சொல்ல போறீங்களா இல்ல கொஞ்சம் முடியும்? அப்ப நாங்க இந்த பொங்கல் ஆரம்பிக்கல பொங்கல் நாள், அதாவது தைப்பொங்கல் நாள்ன்றது வந்து ஒரு கிழமை நாள் தான் கூடுதலாக வரும். வாரத்துல 7 நாள் என்றால் 5 நாளுக்குலாம் அது வர. அப்ப பொங்கல் நாள்ல இந்த பொங்கலை செய்யலாமா? சரிதானே? இது எவ்வளவு சங்கடமா இருக்கு, வேலைக்கு போக வேணும், அப்படி வீட்டுல பொங்க வேணும், இல்ல நான் பொங்கி போட்டு கோயிலுக்கு போகணும் சொல்லி அப்ப எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. இதுக்குள்ள நாங்கள் எங்கட ஒரு தேசிய விழா, இதுக்கு நாங்கள் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இதுக்காகவே வார குடும்பங்கள் என்றது ஏராளம் இருக்கு. நான் இப்ப உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்ப 100 பிள்ளைகள் இருக்கு. இந்த பொங்கல் நடனம் பழகி கொண்டிருக்கிறேன். இப்ப 100 பிள்ளைகள் பழகி கொண்டிருக்கிறோம். அது 75 பெற்றோர் இருக்கு. அதையே இதைத்தான் எதிர்பார்த்து, அதாவது இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கணும் தான் எதிர்பார்க்கிறேன். அந்த பொங்கல் நடனம், பொங்கல் பாட்டு படிக்கிறாங்க, பொங்கல் கோலம் போடுறாங்க, பொங்குறாங்க, போடுறாங்க. அப்ப எல்லாரும் இந்த பொங்கல் நாளே எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப ஒரு பெரிய மக்கள் தொகைன்றது அந்த நாளை நாங்கள் மையப்படுத்துற விதமாக இந்த பொங்கல் நிகழ்வு சிறப்பா செய்திருக்கிறோம். அப்ப இது ஒவ்வொரு ஆண்டு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இது எங்களுடைய
தமிழ் மக்களின் எண்ணிக்கையும் சரி, அதாவது இந்த அரசியல்வாதிகளின் எண்ணிக்கையும் சரி வர வர கூடிக்கொண்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் கூடிக்கொண்டு வருது. அதாவது அதை பற்றின ஒரு இது ஓகே தைப்பொங்கல் நாள் நடக்குது, நாங்க போவோம் என்றுதான் இப்ப எங்களோட சமூக பெரியவர்களோட அந்த நேரம் ஒருக்கா வந்துட்டு இரண்டால் இது மதியம் 1 மணிக்கு துவங்கி இரவு 7 மணி வரை நடக்கிறோடியால் 2 மணிக்கு போய் பார்த்துட்டு வருவோம். இரண்டால் எங்கட நிகழ்வு என்ற ஒரு உணர்வு ஏற்படுத்தப்படுது. அடுத்தது இப்ப தைப்பொங்கல் நாள் இப்ப வேற நாள்ல நடக்கும் பொங்கல். இப்ப இந்த நாள்ல வர இல்லைன்னா நீங்கள் சனி ஞாயிறுல பொங்கல் நடக்குது. சரிதான். இங்க சிட்டி எடுத்துக்கொண்டாலே பரமட்டா பொங்கல் சனிக்கிழமை நடக்கும், ஸ்ட்ரீட் பொங்கல் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது, அடுத்த கிழமை ஓவல்ல நடக்குது, ஸ்டெப்பீல்ல நடக்குது, அடுத்த சீனியர் சிட்டிசன் நடக்கும். தைப்பொங்கல் காலம் சிட்டி முருகன் கோயில்ல பொங்கல் சரிதான். அப்ப எல்லாத்துக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கு. ஒவ்வொரு அந்த என்னன்னு சொல்றது அவைகளுக்கு ஏற்ற வளங்கள் அந்த விரும்புற தன்மைக்கு ஏற்ற வகையில சில பேருக்கு ஒரு 5 குடும்பத்தோட சேர்ந்து போங்கினா அது ஒரு சந்தோஷம், சில பேருக்கு எல்லாரையும் கூப்பிட்டு போங்கினா இன்னொரு சந்தோஷம். எல்லாமே அனுபவம். அப்ப ஒன்றராங்கள் ஒன்று இது நல்ல அது கூடாதுன்றது எல்லாமே சிறப்பு தான். மற்றது எவ்வளவு பொங்குறமோ அவ்வளவு எங்கண்ட இருப்பும் முக்கியத்துவமும் கூடிக்கொண்டிருக்கு. நிச்சயமா அதைத்தான் நாங்க பார்க்கணும். இப்ப அந்த விதத்துல இது ஒரு முக்கியமா, அதாவது நாங்க ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கொண்டா இப்ப சிட்டியில தான் நாங்க அந்த பொங்கல் நாள்லயே அந்த பொங்கலை செய்யறதுக்காக பெரிய ஒரு பொங்கலை செய்யக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்குது. ஏன்னா மெல்பர்ன் சொன்னா அது பரந்த இடம், அடலைட், பிரிஸ்பன், பெர்த் சொன்னா அது குறுகிய மக்கள் இருக்கிற இடம். அப்ப நாங்க அந்த பொங்கல் விழாவை இப்ப சிட்னியில தான் நாங்கள் அதே நாள்ல செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்ப எங்களுக்கு இப்ப கிடைச்ச அந்த கருத்துக்கள், ஆர்வங்கள் இதெல்லாம் வச்சுக்கொண்டு பாக்க இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குதுன்றதை எங்களால புரிஞ்சு கொள்ள. நிச்சயமா நீங்க அந்த வேற பொங்கல்கள் சொல்லி ஏதாவது இப்ப பொங்கல் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு 5 திணை நிலம் சார்ந்த ஒரு விஷயமா வந்து நம்ம காலங்காலமா தொண்டு தொட்டு நடந்துட்டு இருக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். பாலை அப்படிங்கிறது தனி நிலம் இல்லைனாலும் பாலை 5 திணையில ஒரு திணையா வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ ஒவ்வொரு திணையிலையுமே வந்து ஒவ்வொரு விதமான பொங்கல் வச்சிருக்காங்க. அப்ப தேனும் திணை மாவும் அப்படின்ட்டு பாகும் பருப்பு மிவை. அப்ப குறிஞ்சி நிலத்துல தேன் இனிப்புக்கு பயன்படுத்துறது, திணை பொங்கலுக்கு பயன்படுறது. அப்ப அங்க இருக்கக்கூடிய பொங்கல் வந்துட்டு பாலோ அல்லது பால் சார்ந்த பொருட்களோ பயன்படுத்துறது இல்ல. அதே சமயத்துல மருதம் வந்தீங்கன்னா அங்க வயல் சார்ந்த இடமா இருக்கிறதுனால அதுல பால் வேற. இதுல இப்ப நெய்தல் போனீங்கன்னா பாண்டிச்சேரி, சென்னை பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா நெய்தல் நிலங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க பொங்கல் வந்து இனிப்பு போடுறது இல்ல. பொங்கல் அன்னைக்கு மெயின் பொங்கலே வந்து உப்பு அதுலயும் உமி, அந்த உமிங்கிறது தோல் நீக்கப்பட்ட அந்த தவிடு அது கொஞ்சம் போடுறாங்க. அப்ப அந்த உப்பு அப்படிங்கிறது நெய்தல் நிலத்திலையும், தேன் அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்துல, அப்ப முல்லை நிலத்துல ஒரு மாதிரியா பண்றாங்க. அப்ப ஒவ்வொரு திணைக்குமான பொங்கல் இருக்கு. இப்ப பாலை நிலத்துல பாத்தீங்கன்னா எங்க ஊரெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பாலை மாதிரி ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டம், அங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் பனை அதிகமா உள்ள பகுதிகளில் பாலுக்கு பதிலா இனிப்புக்கு பதிலா பதநீர் போடுறாங்க. பதநீர் பொங்கல். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் அங்க கிடைச்ச கற்கண்டு, கரும்புச்சாறு பொங்கல், கற்கண்டு பொங்கல். அப்ப இந்த நிலம் சார்ந்த திணை சார்ந்த இடங்கள்ல அந்தந்த மக்கள் அந்த மாதிரியான பொங்கல் வந்து இது வந்து ஒரு விதமா இப்படித்தான் இருக்கணும் இல்ல. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 2 பொங்கல், 2 பொங்கல். வீட்டு பொங்கல் முதல் நாள், 2வது நாள் மாட்டு பொங்கல். வீட்டு பொங்கல் அன்னைக்கு சைவம் தான், மாட்டு பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பா அசைவம் தான். ஆனா நிறைய பேர் வந்து ஆச்சரியப்படுறாங்க, எப்படி பொங்கல் அன்னைக்கு நீங்க அசைவம் சமைப்பீங்களா? ஆனா சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை மாவட்டம், விருதுநகர், திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அசைவம் கண்டிப்பா இருக்கும். அன்னைக்கு அசைவம் சமைச்சிருவாங்க. அப்ப இந்த பண்பாட்டு விஷயங்கள் நிலம் சார்ந்து அந்த பகுதி சார்ந்து மாறுது. அப்ப அந்த பொங்கல் எல்லாம் வந்து அது ஒரு சில சடங்குகளும் மாறும். உதாரணத்துக்கு இப்ப எங்க ஊர் பொங்கல்ல காலையில வந்துட்டு 5 மணிக்கு எல்லாம் எழுந்திரிச்சு இருட்டாதான் இருக்கும். அப்படியே வந்துட்டு இருட்டு வெளிச்சத்துக்கு மாறுற சமயத்துல கூரை பூ அப்படின்னு சொல்லிட்டு சிறு பீளை பூ அப்படின்னு ஒரு பூ இருக்கு. சிறு பீளை பூ, பீளை. அப்ப சிறு பீளை பூ கண்ணு பூளைன்னு சொல்லுவாங்க. அப்ப கண்ணுல வந்து சில சமயம் இந்த மாதிரி வெள்ளை, அப்ப அந்த கண்ணு பூளை மாதிரியே சின்ன சின்னதா வந்துட்டு சிறு பீளை பூன்னு பேரு. அது எடுப்பாங்க, காலையில போய் சேகரிப்போம். அது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அனுப்பி வைப்பாங்க. அது பிள்ளைகளுக்கு தொண்டு தொட்டு வரணுங்கிறதுக்காகவே சின்ன பிள்ளைகளை மட்டுமே அனுப்பி வைப்பாங்க. அப்புறம் வரும்போது ஆவாரம்பூ, சிறு பீளை பூ. அதே மாதிரி அந்த ஓடையில வந்துட்டு சிறு கற்கள் இருக்கும், வெள்ளை கலர்ல டைமண்ட் மாதிரி இருக்கும் அந்த கற்கள். அதே மாதிரி திருவாச்சி என்ற ஆத்தி இலை. ஆத்தி இலைங்கிறது ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி இருக்கும் அந்த பாக்குறது, அந்த ஆத்தி இலை, அந்த இலை.
அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நல்ல செம்புல பயல் நீர் போல அப்படிங்கிற மாதிரி செம்மண் கலர்ல இருக்கும் கண்மாய்கள்ல ஏரிகள்ல. அந்த தண்ணி வந்து ஒரு வெண்கல பாத்திரத்துல எடுத்துட்டு வந்துட்டு அத வந்து உரல்ல கொண்டு போய் வைக்கணும். மா இலை, நெற்கதிர் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் உரல்ல வச்சு, இது வந்து ஒரு பண்பாட்டு விஷயம். காலையில அத கொண்டு வர்றதுக்கு முன்னால குளிச்சுட்டு ஈர துணியோட வந்து அந்த உரல்ல வச்சு அங்க இருக்கக்கூடிய குயவர்களை வந்துட்டு மரியாதை செலுத்த சொல்லுவாங்க. மண்பாண்டம் செய்யக்கூடிய குயவர்கள் அவங்க அதை எடுத்து ஒரு மந்திரம் எதை சொல்லுவாங்க. அது மந்திரத்தை செஞ்சுட்டு அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து உரல்ல வைப்பாங்க. உரல்ல வச்சுட்டு அந்த பானை வந்து சூடானதுக்கு அப்புறம் வெள்ள ஊத்துற தண்ணி அந்த தண்ணியா தான் கொஞ்சம் தண்ணி. அதே மாதிரி அந்த செம்பு வந்து இப்ப நம்ம எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல மறுபடியும் அந்த உரல்ல வச்சுட்டு பொங்கல் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை எடுத்துட்டு அதுக்கு ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. பட்டி பழுக பழுக பால் பானை பொங்க பொங்க சீதேவி நிந்துலங்க மூதேவி முறிஞ்சோட கோவிந்தா. அப்ப இந்த பாட்டு என்னன்னா, பட்டிங்கிறது தொழுவுல வந்து பட்டி பழுக பெருகுதல். அப்ப பட்டி வந்து இன்னும் பெருகணும், பால் பானை இன்னும் பொங்கணும், பால் பானை பொங்கணும், உணவு பஞ்சம் வரக்கூடாது. அப்ப சீதேவி வந்துருவாங்க, மூதேவி ஓடிடுவாங்க. இது ஒரு கோவிந்தா அப்படிங்கிற ஒரு பாட்டு எங்க பகுதியில உள்ள ஒரு பாட்டு. இப்ப இந்த பாட்டு பாடிட்டு அங்க அந்த ஆண்டு பிறந்த சிறு கன்றுக்குட்டி இருக்கு பாருங்க, அதோடைய காதை வந்து ஒரு சின்ன பகுதியை வந்து ஒரு கத்தியால வெட்டி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதுல வந்து அப்ப வந்து வெள்ளை பொங்கல் சர்க்கரை பொங்கல் 2 பொங்கல் வைப்பாங்க 2 அடுப்புல. அந்த வெள்ளை பொங்கல்ல மஞ்சள், குங்குமம், இந்த சோறு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு அந்த காதுல வச்சாங்கன்னா உடனே அரெஸ்ட் ஆயிடும். அது ப்ளீடிங் எல்லாம் ஆகாது. ரெண்டாவது காதுங்கிறது ரொம்ப பெரிய ரத்தம், ரொம்ப பெருசா. அந்த காதை வெட்டி அதை எடுத்து அந்த ஒரு 2 இது இருக்கும் அந்த வீட்டை விட்டு வெளியே, அந்த பட்டி விட்டு வெளியில வர்றதுக்கு வந்து 2 பனை மரத்தை நட்டுருப்பாங்க. அத நடுவுல வந்து ஒரு பள்ளம் வெட்டி அதுல போட்டு அதுல தண்ணி ஊத்தி மூடுவாங்க. இது எதுக்காகன்னு தெரியல, ஆனா இது இப்படிதான் நடக்குது. அப்ப நமக்கு காது குத்துறது மாதிரி அந்த முதல் பிறந்த அந்த கடைசியா பிறந்த அந்த கண்ணுக்குட்டி அந்த மாதிரி ஒரு சடங்கு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பனை ஓலையை எரிச்சு அந்த காளை மாடுகள் அதுல கழுத்துல வந்துட்டு மணிங்கிற சலங்கை வந்து கட்டி அதுல துண்டு வேட்டி எல்லாம் கட்டி அந்த பனை ஓலையை எரிச்சு அதை தாண்ட வைப்பாங்க. தாண்டி போகும். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஊருக்கான ஒரு பொது தொழுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த தொழுல கொண்டு போய் அடைச்சி வைப்பாங்க. அங்க இருந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாடா வந்து அழுத்து விடுவாங்க. அது வந்து ஃபீல்டுல ஓடும், அந்த வயல் கண்ணாக்கரை எல்லாத்துலயும் ஓடும். அதை விரட்டி பிடிக்கிறதுக்கு பேர் மஞ்சு விரட்டு. இது காலத்துல வந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டுன்னு சொல்றாங்க, ஒரு சில பகுதியில சல்லிக்கட்டுன்னு சொல்றாங்க. அது ஒரு வேற்றுமொழி சொல்லுன்னு சொல்றாங்க. ஆனா மஞ்சு விரட்டுங்கிறது தான் உண்மையான தமிழ் சொல். எங்க பகுதியில பாத்தீங்கன்னா கண்டிப்பட்டி, சிராவயல், கல்லல் இப்படிப்பட்ட ஊர்கள்ல பிரம்மாண்டமா நடக்கும். அந்த மாதிரியான மஞ்சு விரட்டு வேற எந்த ஊர்ல இல்ல. இந்த வட தமிழ்நாடு பக்கம் போனீங்கன்னா மாட்டு கொம்புல வந்துட்டு அதை சீவி நல்ல பாலிஷ் போட்டு பெயிண்ட் அடிச்சு அதுல பலூன் எல்லாம் கட்டி மாட்டு வண்டியில பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லாம் ஏத்திக்கிட்டு ஊருக்கு புறம் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. மதியத்துக்கு மேல அந்த ஊரே வந்து மாட்டு வண்டியில சுத்தும். அப்படி ஒரு பண்பாடு அங்க இருக்குது. அப்போ ஒவ்வொரு பகுதியிலுமே இந்த பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழர்கள் இப்படித்தான் அப்படின்னு வந்து வரையறை செய்ய முடியாது. சென்னையில துவங்கி கன்னியாகுமரி வரைக்கும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமான பொங்குதல் முறை, அந்த பண்பாட்டு சடங்குகள் முறை, அதை கொண்டாடுற முறை. இப்ப காணும் பொங்கல்னு சொல்றாங்க வட தமிழ்நாட்டு பக்கத்துல. எல்லாரையும் வந்துட்டு போய் உறவினர்களை போய் பாக்குறது காணும் பொங்கல். அப்ப மாட்டு பொங்கல், வீட்டு பொங்கல், காணும் பொங்கல் சொல்றாங்க. வட இந்தியாவில இருந்து வந்த ஒரு போகி பொங்கல், பழைய சாமான போட்டு எரிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தொன்மையான ஓலைச்சுவடி எல்லாம் போட்டு எரிச்சு போட்டாங்க. அந்த ஒரு செய்தி எல்லாம். அப்ப நமக்கு போகின்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க, தமிழரோட இதான்னு சொல்றாங்க. பழைய கழிதலும் புதிய அது எது உண்மைன்னு தெரியல. பட் 4 விதமான பொங்கல் இருக்கு வட தமிழ்நாட்டுல. தென் தமிழ்நாட்டுல 2 இருக்குது, மாட்டு பொங்கல், வீட்டு பொங்கல். அப்படி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள், இந்த மாதிரியான தகவல்களை வந்து இப்ப பெரியவர்கள்ட்ட நாங்க கத்துக்கிட்டோம். நாங்க இங்க பிறந்து வளர்ற பிள்ளைகளுக்கு இந்த தகவல் எப்படி போய் சேரும்? அப்ப அங்க வர பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு சப்கான்சியஸ் மைண்ட்ல அப்படி தொடர்ச்சியா வந்து காதல ஏறும். இக்காலத்துல அது வந்து எப்படி உரியடித்தல்னா என்ன, கிளித்தட்டு ஏன் விளையாடுறோம், கிளித்தட்டுக்கும் போர் முறையில ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, சாட்டை குச்சி ஆட்டத்துக்கும் வால் சுழற்றுறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது. நீங்க பொங்கல் அன்னைக்கு வாங்க, சாட்டை குச்சி ஆட்டம், ஒயிலாட்டம். ஒயிலாட்டம்னா என்ன, ஒயில்னா என்ன, அது அறுவடையில இருந்து நீங்க விதை நெல் போடுறதுல இருந்து அதை அறுவடை வர பண்ணி அதை அடிச்சு சேமிச்சு வச்சு
விதைகள்ல சேமிச்சு வச்சு அடுத்த சீசனுக்கு கொண்டு போற வரைக்கும் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆட்டக்கலை வடிவத்துல சொல்றதுதான் ஒயிலாட்டம். கரகாட்டம் இருக்கு, ஒயிலாட்டம் இருக்கு, சாட்டைக்குச்சி ஆட்டம் இருக்குது, கம்பத்தாட்டம் இருக்குது, பறையாட்டம் இருக்குது, குதிரையாட்டம், காளையாட்டம், மயிலாட்டம், மானாட்டம் எல்லாமே இருக்குது நமக்கு. அப்ப இந்த கலை வடிவங்களையும் அந்த பொங்கல் நாள்ல வந்து நம்ம வந்து காட்சிப்படுத்தக்கூடியதா இருக்குது. அப்ப இது எல்லாத்தையுமே வந்து பிள்ளைகளும் கத்துக்கிறாங்க. அதிகமான ஆர்வமும் வந்து இப்ப வந்துகிட்டே இருக்குது. நம்மளுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் தமிழர்களுடைய அடிமுறை, குத்துவரிசை, சிலம்பு இதையும் செய்யறதுக்கான ஒரு களமாகவும் இந்த பொங்கலை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்போ நம்ம ஊர்ல என்னென்னலாம் நம்ம அனுபவிச்சு வந்தோமோ நம்ம இளைய தலைமுறைக்கு கடத்தக்கூடிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது, அந்த பொறுப்பு நமக்கு இருக்குங்கிறத இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறோம். நிச்சயமா. உதாரணமா என்றால் இப்ப என்ன எடுத்துக்கொண்டால் நான் ஒரு 8 வயதுல இடம்பெயர துவங்கினேன். ஒரு ஊரா 4-5 இடங்கள் என்று இடம்பெயர்ந்து எங்களுக்கும் மேல இந்த பாரம்பரியம்ன்றதை வந்து முழுமையாக தெரியாது. அப்ப அதை நாங்கள் அறிகிறதுக்கு என்ன நடந்திருக்கும் என்று நாங்கள் இதன்றால் எங்களுக்கு வயது போய் அப்ப எங்களுக்கு எங்க பிள்ளைகளுக்கு இதை நாங்க சொல்லி கொடுக்கணும், அதை தவறவிடக்கூடாது. அப்ப எப்படி இந்த பொங்கல் நாங்கள் என்ன சொன்னால் இப்ப யாழ்ப்பாணத்துல ஒரு விதமாக பொங்குவோம், வெண்ணில ஒரு விதமாக பொங்குவோம். ஆனா அதுல பொதுவான பொங்கல் முறையும் இருக்குது, சில வேறுபாடுகளும் இருக்குது. நான் மட்டக்களப்புல ஒரு ஆளோட கதை கேட்க அவ சொன்ன விஷயம் என்னன்னா, அரிசி எவ்வளவு போடுறோமோ அவ்வளவுக்கு அந்த சிவப்பு கிழங்கு ரசவள்ளி கிழங்கு போட்டு பொங்கு விடணும். வித்தியாசமான. அப்ப இந்த முத்தரசன் சொன்ன மாதிரி இயற்கை என்பது அங்கத்த அந்த வாழ்வியல் என்ன கிடைக்கிறதோ அதுகள் எல்லாமே சிலது மூட நம்பிக்கையிலும் இருக்கு. பெரும்பாலான விஷயங்கள் ஒரு மண் சார்ந்த தேவைகளை. இப்ப உதாரணமா இந்த கோவிட் என்ற பிரச்சனையை பார்த்தோம், எல்லாரும் ஊசியை போட்டு ஆனா பிறகு பார்த்தா ஒரு இயற்கை வழிமுறையெல்லாம் அதை தீர்வு காண வேண்டி இருக்கு. அந்த இயற்கையா தான் இந்த உடல் அமைப்பும் அதுக்கு எதிர்கொள்ள வேண்டி இருக்கு. அப்ப இயற்கை ரீதியாக நாங்கள் இயற்கைக்கு ஒரு வழிபாடு செலுத்துற ஒரு நிகழ்வா இப்ப வெள்ளம் வருது, புயல் வருது, காத்து வருது, நெருப்பு வருது. அப்ப எல்லாமே இந்த தொழில்மயங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டிருந்தாலும் இயற்கையை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனா அதுக்கு ஒரு வழிபாட்டை இந்த தமிழன் செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க, ஒரு பெரிய விஷயம். அப்ப அதை நாங்கள் மல்டி கல்ச்சரா நாங்கள் சொல்ல ஆச்சரியமா பாக்குறேன். அதோட பிள்ளைகளுக்கு தெரியல. அப்ப இது ஒரு பாரம்பரியம் இருக்கு, இதுக்குள்ளால ஒரு விஷயத்த நாங்கள் ஒரு புதிய விஷயம் சரிதான். அப்ப அந்த விஷயங்களை கடந்து அப்ப இதுக்கு என்ன செய்யறோம்னு சொன்னால் ஒவ்வொரு விதமான பொங்கல் முறைகள், அந்த பொங்கல் சம்பந்தமான கட்டுரைகள் இதுகளையும் நாங்கள் புத்தகமாக்கி பொங்கல் விழா மலர் என்று சொல்லி போன முறையும் நாங்க செய்தாங்க. இந்த முறையும் அந்த பொங்கல் விழா மலர் அது முக்கியமான ஒரு விஷயம். பொங்கல் விழா மலர் என்று. ஆமா. 15ஆம் தேதியா இப்ப வருகிறது பொங்கல்? இது வந்து 15ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 1 மணிக்கு நாங்க துவங்குறோம். 1 மணிக்கு இப்ப பொங்கல் பொங்குறாக்கள் எல்லாரும் வந்து பொங்கல் பானையில அப்ப அடிச்சிடமான்னு சொன்னா கூகுள்ல போய் இப்ப சிட்னி பொங்கல் அடிச்சாலும் அந்த ஏரியா அங்கதான் இப்ப நான் செய்துட்டோம். அதுவும் ஒரு இது. அவரு நல்ல ஒரு பொழுதுபோக்கான விடயமாகவும், அதாவது எங்களுடைய பாரம்பரியங்களை இளைய சமூகத்துக்கு கடத்தக்கூடிய அதே நேரம் ஒரு ஊர்ல இருந்த, அதாவது தாய்நாட்டில் இருக்கிற ஒரு உணர்வையும் ஏற்படுத்தக்கூடிய சொன்ன. நீங்க சொன்ன போல விலங்கு பண்ணையும் கொண்டாடுற சொன்னா மாடு ஆடு பார்த்தாலே விரும்பான ஒரு உற்சாகம் இல்லையா? அது குழந்தைகளுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அப்ப எல்லாருக்குமே இப்ப அடுத்தது என்னன்னு சொன்னா, இப்ப நாங்கள் இவ்வளவுதான் இப்ப தமிழ் மொழி தமிழர் கலைச்சாலும் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த வேறுபாடுகள்ல இருக்கிற வியப்புகள், அதாவது சிறப்புகள் நாங்கள் அறிஞ்சு கொள்ளோம் சரிதான். இப்ப நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் இதுதான் சரி என்று இப்படித்தான் ஒரு நடைமுறை. பொங்கல்ல வந்து வெண்பொங்கல் இருக்கு, சக்கரை பொங்கல் இருக்கு, அந்த பொங்கல் இருக்கு. இல்ல அது வந்து மக்கள்கிட்ட ஒரு வித்தியாசமான இதை கொடுக்கும். ஏன் இதை செய்யணும்? அப்ப அதுக்கு மருத்துவ காரணங்கள் இருக்குதா, இயற்கை காரணம் இருக்குதா, இல்ல மூட நம்பிக்கை தான் காரணம்? அப்ப அதுல விளங்கிக் கொள்ள மக்கள் வந்து நாங்கள் ஒரு என்ன சொல்றோம், ஒரு நல்வழிப்படுத்தப்பட்ட சமூகமாக நாங்கள் முன்னேறி செல்லக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பல கலாச்சாரங்கள், பல விளிமியங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி சொன்ன மாதிரி எத்தனை கூத்து ஆட்டங்கள் இருக்கு தெரியுமா? அதுல வேறுபாடுகள் தெரியுமா? மட்டக்களப்பில் என்று சொன்னால் அங்க எத்தனை கூத்துகள், முல்லத்தீவு என்று சொன்னால் அங்க எத்தனை கூத்துகள் தெரியாது. ஏனென்றால் நாங்கள் அதுகளை
கற்றுக்கொள்றதுக்கான சூழலங்களுக்கு அமையல. நாங்கள் ஓடி 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 ஆனா இது ஒரு புலம்பெயர் தேசத்துல பல்வேறுபட்ட இடங்கள்ல இருந்து தேசங்கள்ல இருந்து மக்கள் வந்திருக்கிறபடியால் எல்லாத்தையும் ஒரு இடத்தை கொண்டு வரக்கூடிய மாதிரி இப்ப இதுல வந்து மலேசியன் பிள்ளைகள் பங்கு அவை இந்த பொங்கல் வித்தியாசம். அப்ப அவைகளுக்குள்ள இருக்கு. அப்ப அதுக்கு தொடர்பாளரோட என்ன வித்தியாசம் அதுல என்னத்தை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம், எங்கிட்ட இருந்து அவையில் என்னத்தை அறிஞ்சு கொள்ளலாம். அந்த ஒரு சந்தர்ப்பத்தை மற்றது நானும் பார்த்திருந்தேன். அதாவது குறிப்பாக இங்குள்ள அரசியல்வாதிகள், குறிப்பா ஆண்ட்ரூ சால்டன் எல்லாம் அந்த இயற்கைக்கு நன்றி செலுத்துகிறார்கள் என்ற இதை வந்து ஒரு அதை அழுத்தி சொன்னார். அது ஒரு பெரிய ஆச்சரியம். அவர்களுக்கு ஒரு இவங்க இப்படி எல்லாம் செய்யறாங்கடா என்ற ஒரு ஆச்சரியத்தோடையும் ஒரு பெருமையோடையும் அதை சொன்னதை காணக்கூடியதா இருந்தது. சூரியன் இல்லையா ஒன்றுமே இல்ல. அப்ப நாங்கள் சூரியனுக்கு வழிபடுகிறோம்ன்றது அது அவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறோம். அப்ப அது வந்து இப்ப நாங்களோட சமூகமாக ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு தனித்துவங்கள் இருக்கு. நிச்சயமா தமிழர்களுக்கு ஒரு தனித்துவம் இந்த தேசிய விழா. அதையும் செய்கிறோம், எப்படி செய்கிறோம். அப்ப அதனூடாக நல்ல ஒரு தகவலை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் கடத்துவமாக இருந்தால் அது வந்து தொடர்ந்து இப்ப நாங்கள் இல்லாத காலத்திலையும் அது அவைகள் அதை பற்றி பிடிச்சு கொண்டு அந்த அடையாளத்தை போடக்கூடிய மாதிரி நிலை வரும் என்றதான் எங்களுடைய நம்பிக்கை. நன்றி. ஒரு அருமையான ஒரு கலந்துரையாடல். எமது பெருமைகளை, எமது கலை கலாச்சார விழுமியங்களை வெளிப்படுத்தும் ஒரு பொங்கல் சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலாக இது அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இறுதியாக ஏதாவது கூற விரும்பும் விடயங்கள் அல்லது தவறவிட்ட விடயங்களாக நீங்கள் ஏதாவது கருதுகிறீர்களா? என்னுடைய ஒரு சிறு வேண்டுகோள் என்னன்னா, இப்ப இங்க தமிழர்கள் இங்க கிட்டத்தட்ட 35,000 கேள்விப்படுறாங்க நியூ சவுத் வேல்ஸ்ல மட்டும். இந்த அமைப்புகள் ஊடாக மக்களை ரீச் பண்ணி அவங்க கிட்ட நம்ம சேர்ந்து செய்யக்கூடிய பணிகள் நிறைய இருக்கு. நமக்கு வந்து அசைன் பண்ணப்பட்ட அசைன்மெண்ட் இன்றைக்கு நம்மளுடைய தமிழ் இறையாண்மை காக்கப்படணும்னா இந்த அமைப்பு வந்து கட்டமைப்பு வந்து விரிவடையணும். நிச்சயமா நம்ம ஏன் இங்க புலம்பெயர்ந்தோம்ங்கிற அந்த கேள்வியை வந்து ஒவ்வொரு தமிழர்களும் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அடுத்த கட்ட தமிழர்களுக்கான இறையாண்மைக்கான நகர்வுகளுக்கு வந்து இந்த அமைப்புகள் வந்து வலுப்பெறணும். அதுக்கு பொது சமூகத்துல இருந்து நிறைய பேர் கலந்துகிட்டு நம்ம பல்வேறு விதமான நம்மளுடைய தமிழ் பண்பாட்டு விஷயங்களையும் முத்தமிழையும் சேர்ந்து வளர்த்தெடுக்கும் போது தமிழர்களோட ஒருங்கிணைப்பு வந்து வலுப்பெறும். அந்த வகையில வீட்டுல நானும் வந்து ஒரு தமிழ் இனத்துல பிறந்துட்டேன், இங்க வந்தேன், இங்க வந்து வேலைக்கு வந்தோம், சம்பாதிச்சோம், போனோம் இல்லாம நம்மளும் வந்து இந்த சமூகத்துக்கு திரும்ப செய்ய வேண்டிய பொறுப்பு இங்க இருக்குதுங்கிறத நம்ம எல்லோரும் விளங்கி கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுல எந்த அமைப்பா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான அமைப்பு கூட நீங்க சேர்ந்து அவங்களோட சேர்ந்து வந்து பணி செய்யுங்க. நிறைய அமைப்புகளுக்கு வந்துட்டு இந்த பொதுமக்களுடைய சேவை வந்து மிக தேவையான ஒன்றா இருக்குது. அந்த ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். பொங்கல் அன்னைக்கு சந்திப்போம். அங்கே ஏறு தழுவுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு கணேஷ் சொல்ல மறந்தது ஒண்ணு, இந்த மெக்கானிக்கல் புல் அதுவும் பார்த்திருந்தேன். தழுவுதல் அப்படிங்கறத நினைவூட்டுறதுக்காக அந்த மாடு வந்து நம்ம ஒரு அடையாளமா கொண்டு வந்து வச்சிருக்கோம். அந்த மாட்டை வந்து ஏறு தழுவி நீங்க வந்து அதுல நின்று சாதிக்கக்கூடிய ஒரு சாதிச்சு வெற்றி வரலாம். அதோட இந்த பொங்கலுக்கு வந்துட்டு அனைவரும் வரணும். அந்த ஒரு நாள் வந்து வேலை நாள் தான் இருந்தாலும் நீங்க வேலையை முடிச்சுட்டு கூட ஏழைய சீக்கிரம் முடிச்சுட்டு கூட வரலாம். வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று இந்த சமூகத்துக்கு நம்மளுடைய பங்களிப்பு வந்துட்டு அனைவரும் கொடுக்கணும்னு இந்த நேரத்துல வேண்டிக்கிறேன். நன்றி. நன்றி. நேயர்களே, உலகளாவிய ரீதியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் நேயர்களுக்கு இந்த சிட்னி பொங்கல் குழுவினர் வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்திருக்கிறார்கள். அதாவது இந்த பொங்கலின் சிறப்பு சம்பந்தமாக அல்லது வித்தியாசமான பொங்கல் குறிப்பு ஏதாவது உங்களால் கூற முடிந்தால் அதை எமது வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் ஆராய்ந்து அவர்களிடம் கையளிப்போம். அதில் சிறந்த அல்லது ஒரு வித்தியாசமான பொங்கலை சொல்பவர் அல்லது அது குறித்து ஒரு கருத்தை வெளியிடுபவருக்கு ஒரு பரிசொன்றும் தர இருக்கிறார்கள். ஆனால் வெளிநாடுன்னு சொன்னால் அதை அனுப்பி வைக்கிறது ஒரு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அதற்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கொண்டு அதாவது இந்த வாட்ஸ்அப்பினூடாக நீங்கள் அதை அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள். பேஸ்புக் மோனினூடாகவும் அந்த கமெண்ட்ல எழுதலாம்.
பின்னூட்டத்திலே நீங்கள் அதை தெரிவிக்கலாம். அந்த வகையில் பொங்கல் செய்கின்ற முறைகள், அதாவது என்னென்ன விதமான விடயங்களுக்கு தமிழர்கள் பொங்குகிறார்கள், பொங்கல் செய்து படைக்கிறார்கள், என்னென்ன விடயங்களுக்கு பொங்கல் செய்து படைக்கிறார்கள், அல்லது நீங்கள் என்னென்ன விடயங்களுக்காக பொங்கல் செய்தீர்கள் என்ற விடயத்தை அறிவித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் இந்த பொங்கல் நிகழ்ச்சி ஒரு தமிழர் திருநாளாக, பெருநாளாக, உழவர் திருநாளாக, பெருவாரியாக மக்களை கவர்ந்து பெரும் அரசியல்வாதிகளும் அங்கே பங்கு பெற்றி ஒரு நாள் கொண்டாட்டமாக, கோலாகலமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் உங்களுக்கு ஏற்றாற் போன்ற நேரத்தில் வந்து அந்த பொங்கல் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளலாம். அங்கே சிற்றுண்டி சாலைகள் மற்றும் புடவை விற்பனைகள் மற்றும் நடமாடும் மருத்துவ உதவி திட்டங்கள் போன்று பல்வேறு நாங்கள் இந்த பொங்கல் விழாவில் தவறவிட்ட விடயம் என்று சொன்னால், செல்ல தவற ஒரு நல்வாய்ப்பு சீட்டு, அதை வந்து நாங்கள் பொங்கல் கடந்த ஆண்டுகள்ல இருந்து நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். அது ஒரு முக்கியமான விடயம். அப்ப என்னன்னு சொன்னால், இப்ப நாங்கள் ஒரு பொங்கலை ஒரு பிரமாண்டமான அளவில் செய்கிறோம் சொன்னால் அதுக்கு ஒரு நிதி ஒன்று வேணும். அப்ப நிதி என்றது வந்து ஒன்று மக்களின் பங்களிப்பாக வரும், அல்ல என்று சொன்னால் அது நாங்கள் அனுசரணையாளர்களால வரும். அந்த வகையில இந்த முறை வந்து லிபரா ஜுவல்லரி கோம்பஸ்ல இருக்கணும். அதை என்ற ஒரு முழுமையான பங்களிப்பு ஊடாக நாங்கள் முதலாவது பரிசு 1 பவுன் தங்க நகை, 2வது பரிசு $1000 பெறுமதியான லிப்ரா கிஃப்ட் வவுச்சர், 3வது பரிசு $500 பெறுமதியான லிப்ரா கிஃப்ட் வவுச்சர். அதை விட மேலதிகமாக 10 ஆறுதல் பரிசும் இருக்குது. அப்ப ஒரு டிக்கெட் வந்து $10. அப்ப அதை நீங்கள் வாங்குறதன் ஊடாக நீங்கள் அந்த பொங்கலுக்கான ஒரு பங்களிப்பாக, அதாவது பொங்கலை பிரமாண்டமாக செய்கிறதுக்கு ஒரு பங்களிப்பை நீங்கள் வழங்குகிறீர்கள். அதே நேரத்துல தைப்பொங்கல் நாள்ல உங்களோட ஒரு நல்வாய்ப்பு எப்படி நல்வாய்ப்பு இருக்கின்றதை பார்த்துக் கொள்ளலாம். நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். நிச்சயமா நிச்சயமா ஒரு சீட்டிழப்பு என்ற ரீதியில் நடைபெறுகிறது. அப்ப அதுவும் ஒரு பவுன் தங்க காசு கிடைக்கிறது முதலாவது பரிசாக. அதே நேரம் வேறுபட்ட பரிசுகளும் கொடுத்திருந்தீர்கள் போன வருடம், அதற்கு முந்தைய வருடங்கள், குக்கர் அது இதெல்லாம். அது என்னன்னா, இப்ப நாங்கள் ஒவ்வொரு கோல போட்டி அதுல இளையோர் பிரிவுல வரும், வயது கூடினர் பிரிவு வரும். அதே மாதிரி மாறுபட போட்டி, உங்களுக்கு தெரிந்த ஊர்ல வந்து வினோத உடையன்னு சொல்லுவாங்க. அப்ப அது வந்து ஆர்வமாக, இப்ப போன முறையும் வந்து 30 பிள்ளைகளுக்கிட்ட பங்கு பெற்ற, இந்த முறையும் ஏராளமான ஆட்கள் பதிவு செய்திருக்கிறார். அப்ப மாறுவேட போட்டிகள் பரிசுகள் இருக்குது. அப்ப ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நாங்கள் அவர்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு கொடுத்து, அதாவது பொங்கல் நாளில கூடுதலாக பரிசுகளை கொடுத்து அதே சந்தோஷமாக இருக்கிற அதே நேரத்துல வந்து ஒரு சமூகமாக நாங்கள் கொண்டாடுவோம். எப்படி நாங்கள் ஒரு வலிமை மிக்க ஒரு சமூகமாக மாறலாம் என்றதுக்கான எங்களால் இயன்ற வரை நாங்கள் அதுக்கான ஒரு வேலை திட்டத்துல ஈடுபட்டிருக்கோம். நிச்சயமாக அந்த வகையில் தமிழர் ஒருங்கிணைப்பின் சார்பில் கணேஷ் அவர்களும், சிட்னி தமிழ் மன்றத்தின் சார்பில் முத்தரசு அவர்களும் நம்மோடு இணைந்து கொண்டார்கள். நன்றி. உங்கள் பொன்னான நேரங்களை எங்களோடு சேர்த்து கொண்டதுக்கும், அதே நேரம் இது குறித்த முழுமையான ஒரு விளக்கத்தை தந்தமைக்கும் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் பொங்கலில் சந்திப்போம். பொங்கல் அன்று சந்திப்போம். கண்டிப்பா உங்களுடைய நேரத்துக்கும் தாயகம் நிச்சயமா அங்க ஸ்டால் போட்டு வருவீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நிச்சயமா தாயகத்துடைய ஆதரவு பங்களிப்பு எப்பவுமே எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. அந்த வகையில உங்களுக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நேரடியாக வந்து நின்று நேரடியாக கொடுத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் நன்றி 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 நன்றி. ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நன்றி நேயர்களே.
தங்க நகை உலகில் மங்கா புகழ் பெற்ற வென்வர்த்வேல் எக்ஸலன்ட் ஜுவல்லர்ஸ். சுத்தமான